கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட மனுஷனாகிய இந்த மனுஷனுக்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புதிய மனுஷன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்பவர்களை குறித்து பவுல் மிக தெளிவாக விளக்குகிறார். பழைய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், பழைய மனிதனுக்கு புதிய மனிதனாக ஆகுவதற்கு என்ன தகுதிகள் கிடைக்கிறது, எப்படி ஆக முடியும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 6:6 பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மிக நிச்சயமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய பழைய மனுஷன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை அறிகிறதற்கு முன்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையிலே அந்த மனுஷனுக்கு பெயர் பழைய மனுஷன். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஞானஸ்நானம் எடுத்து அவன் வெளியே வந்த பின்பு அவனுக்கு ஒரு புதிய ஜீவன், புதிய மனுஷன் என்கிறதான பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த புதிய மனுஷன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிறான். இந்த பழைய மனுஷன் எப்படி என்று சொன்னால், இந்த வசனம் மிக தெளிவாக்குறது. நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். சிலுவையிலே அறையப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா சுவாபங்களும் எல்லா குணங்களும் மாறி அவனுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டி வருகிறது. அதைத்தான் மிக தெளிவாக சொல்கிறோம் 8வது வசனத்தில், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று சொல்கிறது. ஆகவே பழைய மனுஷன் மரணத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறான். புதிய மனுஷன் என்பவன் பிழைத்திருக்கிறதற்காக, ஜீவனோடு இருக்கிறதுக்காக அது சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இந்த 2 காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த மனிதனாக இருக்கிறோம்? ஒருவேளை இந்த நேரிலே நான் பழைய மனுஷனாகத்தான் இருக்கிறேனோ என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால், புதிய மனுஷனாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் இந்த காலங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த புதிய மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தரித்து பழைய மனிதனை கலைந்து போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுடைய அவருடைய அறையப்பட்ட சிலுவையில் எங்களுடைய பழைய மனுஷன் அறையப்பட்டு முடிந்துவிட்டது. அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, புதிய மனுஷனாக எங்களை ஏற்படுத்தியிருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.